இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பெரியம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது டிஷ் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் அத வீடியோ எடுத்து என் பேஜ்ல அப்லோட் பண்ண போறேன். இந்தாங்க. ஹாசினி, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? பெரியம்மா, என்ன நீங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அங்க பாருங்க, தேவிமா சிரிக்கிறா. நீங்க இத சாப்பிட்டுதான் ஆகணும். வாய் தருங்க. சரி மாமா, இருக்கா? இந்த ஹாசினி, ஹாசினி, இரு, அவங்கள விட்டுரு. அவங்க பாவம் தானே. என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்ல துர்கா. நான் சொல்றேன். ஹாசினி, புதுசா ஒரு டிஷ் பண்ணிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு பார்வதி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு பார்வதி பாட்டி, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனைன்னு சொல்றாங்க. வாங்க மாதாஜி. ஓம் நம சிவாய. நீ நல்ல அடி வாங்க போற பாரு. அம்மா, என்னம்மா அது? ஏன் திடீர்னு இப்படி வந்து நிக்கிறீங்க? நீயும் குழந்தை தேவியும் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக பர்வத மலைக்கு பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டேன்பா. பாத யாத்திரையா? ஆமாண்டா மாப்ள, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக பாத யாத்திரை போறோம்டா. காலெல்லாம் வலிச்சாலும் பரவாயில்லன்னு போறோம்டா. இப்போ நம்ம எல்லாருமே நல்லத்தனமா இருக்கோம், வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ எதுக்குமா பாத யாத்திரை எல்லாம் போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா? இல்லப்பா சூர்யா, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாம தனியா எதுக்குமா? தனியெல்லாம் இல்ல, மாதாஜி கூட நானும் போறேன். நீ கவலைப்படாதடா மாப்ள. அது இல்லம்மா. சூர்யா, எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க, ஆனா உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லப்பா. வரும் காலத்துல நீ எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா அமோகமா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக இந்த பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க போயிட்டு ஒரு 4-5 நாள்ல திரும்ப வந்துடுறோம்பா. என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பா. மாப்ள, என்னையும் சந்தோஷமா வழி அனுப்பி விடா மாப்ள. சரிம்மா, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய. துர்கா, போயிட்டு வரட்டுமா? ஓம் நம சிவாய. போங்க மாதாஜி, உங்க வழியை நான் பின்தொடர்றேன். என்ன பெரியம்மா அவங்க? இப்ப எதுக்காக இவங்க திடீர்னு பர்வத மலைக்கு பாத யாத்திரை போறாங்க? ஒண்ணுமே புரியல. அதான் சொன்னாங்கல்ல, குடும்ப நன்மைக்காகவும் சூர்யாக்காகவும். சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஒருவேளை தெய்வ சக்தி இருக்கிற அந்த வைரம் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதை கண்டுபிடிக்க போறாங்களா, இல்ல அதை எடுக்க போறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. என்ன இருந்தாலும் வர சித்ரா பௌர்ணமி வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை விட முக்கியம், நாளைக்கு இவரை எங்கேயும் அனுப்பக்கூடாது. மயிலே இறக்கப்பட மாட்டேன். நான் அதை புடுங்கணும் போல இருக்கேன். உன்னை அப்படியே இன்னைக்கு ஏய் 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 வாடா வா. அன்னைக்கு நீ என்கிட்ட தப்பிச்சிட்ட, இன்னைக்கு நீயே வந்து மாட்டிருக்க பாரு. ஏய், நானும் அதே தாண்டா சொல்றேன். சூர்யா!
ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக வேணாம். நீங்க 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 ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க இங்க வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம். நம்ம இங்க நடந்ததை யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். துர்கா போலீஸ் தானே, துர்கா கிட்ட சொல்லிடலாம், அவ பாத்துக்குவா. ஐயோ ஐயோ வேணாம் வேணாங்க. துர்கா கிட்ட சொன்னா அவ அவ கண்டிப்பா சட்டப்படி தான் நடந்துக்குவா. அதுவும் இல்லாம அந்த மினிஸ்டர் வேற சும்மாவே இருக்க மாட்டான். ஏற்கனவே துர்கா மேல கோவத்துல இருக்கா. அவ இதே சாக்கா வச்சு நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான். அதுவும் இல்லாம இப்ப போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தா அது உங்க உங்க கல்யாண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இங்க இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். வாங்க. இல்லங்க, எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். வாங்க துர்கா கிட்ட போய் சொல்லிடுவோம். ஐயோ நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க கல்யாண வாழ்க்கைங்க. நீங்க தேவையில்லாம பிரச்சனை எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றத மட்டும் கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. குந்தவை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயுமே எதையுமே சொல்ல வேண்டாம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ இப்ப போன பிரச்சனை ஆயிடுமே. நம்ம ரூமுக்குள்ள இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்.